சாரதா நவராத்திரியில் அம்பாளுக்கு தாம்பூலம் சமர்ப்பிப்பது மிகவும் சிறப்பு. தேவியை தாம்பூல பூரித முகி என்று போற்றுகிறது லலிதா சஹஸ்ரநாமம். அதாவது தாம்பூலம் தரித்த முகத்தை உடையவள் என்பது பொருள். தேவி தரித்த தாம்பூலத்தின் விசேஷ வாசனையை கற்பூர வீடிகாமோத சமாகர்ஷ திகந்தரா என்று போற்றுகிறது மற்றொரு திருநாமம். தன் முக கமலத்தில் இருக்கக்கூடிய கற்பூர வீடிகா என்கிற தாம்பூலத்தின் நறுமணத்தால் தன் வசம் இழுக்கப்பட்ட திக்குகளை உடையவளாம். வீடிகா என்பது பச்சை கற்பூரம், ஏலம், கிராம்பு, கஸ்தூரி, குங்குமப்பூ, ஜாதிக்காய், ஜாதிப்பத்திரி, பாக்கு, வால்மிளகு, சுக்கு, சுண்ணாம்பு, கத்தக்காம்பு இவைகளை தக்க அளவில் வெற்றிலையில் வைத்து மடிப்பது. இதை தேவி சுவைப்பதால் அதிலிருந்து வெளிவரும் நறுமணம் திக்குகளெல்லாம் பரவுகிறது. இதையே ஒரு உருவகமாக ஒவ்வொரு திக்கின் இடைவெளியும் இந்நன்மணத்தை சுவைக்க அம்பாளை சூழ்ந்து கொண்டு போட்டி போடுகிறதாம். திக்கு என்பது கிழக்கு முதலிய 4, திகந்தரம் அல்லது திக்கின் இடைவெளி என்பது தென்கிழக்கு, தென்மேற்கு முதலிய 4. இவைகளின் தாம்பூல நறுமணத்தை சுவைக்க இவையெல்லாம் முயற்சி செய்கின்றன. தேவியின் தாம்பூல ரசத்தின் மூலம் காளிதாசர், மூகர், கவி காலமேக புலவர் முதலிய உபாசகர்கள் அற்புதமான கவித்துவ சக்தியை அடைந்தார்கள். சௌந்தரிய லஹரியோ மகாவிஷ்ணுவும் முருகப்பெருமானும் தேவேந்திரனும் அன்னையின் தாம்பூல பிரசாதத்தை பெற செல்லும் காட்சியை அற்புதமாக விவரிக்கிறது. அத்தகு பெருமை பெற்றது தேவியின் தாம்பூல ரசம். அவளுடைய தாம்பூல உச்சிஷ்டத்துக்கு மிஞ்சி ஒரு பிரசாதம் இல்லை. எச்சில், துப்புல் எல்லாம் நமக்குத்தான் நிகிருஷ்டம். நம்முடைய சரீரம் மாம்சமயமானதாக இருப்பதனாலே அப்படி. ஆனால் தேவியின் சரீரமோ அகாராக்தி ஷகாராந்த அக்ஷரமய மந்திரமய ஸ்வரூபம். அதற்கும் மேலே அன்பினாலேயே அன்புக்காகவே ஏற்பட்ட பிரேமஸ்வரூபம். ஆகையால் அவளுடைய உச்சிஷ்ட தாம்பூலமும் உத்கிருஷ்டமாக இருக்கிறது. அன்னை அகிலாண்டேஸ்வரி அத்தாம்பூலம் தரிக்கும் திருக்கோலத்திலே அழகு காட்சி. நாமும் இந்த சாரதா நவராத்திரியிலே அம்பாளுக்கு தாம்பூலம் சமர்ப்பித்து பூஜைக்கு வரும் சுமங்கலிகளுக்கும் மற்றவர்களுக்கும் அவசியம் தந்து நலம் பெற வேண்டும்.